நீங்கள் இருப்பது காரைக்கால் மாவட்ட செய்திகளை வழங்குவோர் உங்கள் செய்தி விளம்பரத்துறை காரைக்கால். புதுச்சேரி மாநிலம் ஊரக வாழ்வாதார இயக்கம் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று 13ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கியது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் புதுவை மாநில ஊரக வாழ்வாதார திட்ட பயனாளிகளுக்கு விதைகளை வழங்கிய பின் பேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள், பிரச்சனை வந்துச்சுன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க கூட கூடி இருக்கிற உங்க நண்பர்கள் யாராவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அவங்க சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இது பண்ணிட்டு நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டு வருது. மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் எங்கேயாவது இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ரெசால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மோஸ்ட்லி வந்துருச்சு. நம்ம இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்களே இப்போ பண்ணால் அப்போ அடுத்த ஜெனரேஷனில் அந்த பிரச்சனை வராது. ஸோ மிஷன் சக்தி நம்ம பிடிஓ ஆஃபீஸ்லேயும் ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டர் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் அது ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்னும் அது வேலையில் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு பிடிஓ சார். மேலும் இப்பேரணியில் நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி மாணவர்கள், வட்டார வளர்ச்சித்துறை சுய உதவிக்குழு மகளிர்கள் என சுமார் 1000 பேர் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று காரைக்கால் அறிஞர் அண்ணா கலை கல்லூரி வரையில் சென்று ஊர்வலம் முடிவு பெற்றது. இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அதிகாரி மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்நாதன், சமூக நலத்துறை உதவி இயக்குநர் திரு ராஜேந்திரன், காரைக்கால் மாவட்ட நாட்டு நல பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு தாமோதரன், வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். மினி ஓபன் லேமெனெக்டோமி மற்றும் முதுகெலும்பு மற்றும் நரம்பு வேர் திகம்பரஷன் ஆகியவை நமது காரைக்கால் மாவட்ட பொது மருத்துவமனையில் முதல் முறையாக வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டன. 36 வயதான ஒரு பெண் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த என்டர்வெர்டெபிரல் டிஸ்க் காரணமாக கடுமையான முதுகுவலி மற்றும் ரேடிகுலோபதியால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதன் விளைவாக L5 பற்றாக்குறை ஏற்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின் எந்த வரம்புகளோ வலியோ இல்லாமல் நடக்கும் திறனை அவள் மீண்டும் பெற்றாள். மயக்க மருந்து குழுவை டாக்டர் சுரேஷ் மற்றும் டாக்டர் அலெக்சா ஆகியோர் தலைமை தாங்கினர். அறுவை சிகிச்சை குழு டாக்டர் அருள்குமார், டாக்டர் புவனேஷ், டாக்டர் ஷரண், டாக்டர் வினோத் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. நர்சிங் அதிகாரி திரு அப்சான் அவர்கள் இருந்தார்கள். இது காரைக்கால் பொது மருத்துவமனையில் செய்யப்பட்ட முதல் வெற்றிகரமான அறுவை சிகிச்சை ஆகும். இத்துடன் இந்த செய்திகள் முடிவுற்றது. வணக்கம்.